8 கோடி ரூபாய் தர்றேன், என்னோட குழந்தை மட்டும் பெத்துக்கோன்னு ஒரு பொண்ணு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனா இங்க ஒரு இந்தியர் என்ன பண்ணார் தெரியுமா? 1893 போ அமெரிக்கால இருக்க பார்லிமெண்ட் ஆஃப் லீஜன்ஸ்க்கு பேச அழைக்கப்படுறாரு. இந்தியர்கள் பசியால கஷ்டப்படுறத பார்த்து இவங்களோட பசியை எப்படியாச்சும் தீத்தரணும்னு அந்த அழைப்பை ஏத்துட்டு அந்த கூட்டத்துல போய் பேசுறாரு. அவர் பேசி முடிச்சதும் அங்க இருந்த பெண்கள் எல்லாரும் எப்படியாச்சும் ஒரு டைம் ஆவது இவர் கூட பேசிடணும்னு சேர் மேல ஏறி கத்திருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெண் மட்டும், நான் உங்களுக்கு பணம் தரேன், ஆனா உங்களால எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டதும் என்னால முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாரு. உனக்கு 8 கோடி ரூபாய் தரேன், உனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி உன் மக்களை வச்சு பாத்துக்கோ, ஆனா உன்ன மாதிரி ஒரு அறிவான குழந்தை வேணும்னு சொல்லியிருக்கா அந்த அமெரிக்கன் லேடி. அதுக்கு இவர் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா, எனக்கு தாய் கிடையாது, உங்களுக்கு பிள்ளை கிடையாது, என்னையே உங்க மகனா ஏத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இத கேட்டதும் கண் கலங்கிட்டாங்க அந்த பெண்மணி. அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் பணத்தை தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம நில தடுமாறுனா அடுத்த வேளை மக்களுக்கு சோறு கிடைக்காதுன்னு எந்த நேரமும் மக்களை பத்தியே நினைச்ச அந்த மனிதர் வேற யாரும் இல்ல, இந்தியாவின் தேசபக்த துறவின்னு அழைக்கப்படுற சுவாமி விவேகானந்தர்.